ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியிருந்த தலைவர் 173 படத்திலிருந்து சுந்தர் சி விலகியதை தொடர்ந்து இதற்கான பின்னணி காரணம் என்னவா இருக்கும் என்பது குறித்து பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்தது. இதனிடையில் கதை பிரச்சனை காரணமாகவே சுந்தர் சி இந்த ப்ராஜெக்டிலிருந்து வெளியேறியதா தகவல்கள் வெளியாச்சு. கோலிவுட் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரஜினி சுந்தர் சி கூட்டணி பிரிஞ்சிருக்குது. இது வெறும் ஏமாற்றத்தை அளித்தது. இதனிடையில் இந்த காம்போ எதனால் உடைந்தது என்பது குறித்து பல்வேறு விதமான காரணங்கள் இணையத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. சோசியல் மீடியாவில் முழுவதும் இது குறித்து தான் தற்போது பேசப்பட்டு கொண்டிருக்கு. இந்நிலையில் சுந்தர் சியின் முடிவை தொடர்ந்து கமலிடம் ரஜினி பேசியது தொடர்பாக தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினி கமல் இருவரும் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க உள்ளதா தகவல்கள் வெளியான நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக தலைவர் 173 படத்தின ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பதாக அறிவிக்கப்பட்டது. ரஜினி, கமல், சுந்தர் சி 3 பேரும் ஒன்றாக இருப்பது போன்று பல புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருந்தது. இதனிடையில் தான் நேற்று முன்தினம் கனத்த இதயத்தோட தலைவர் 173 படத்திலிருந்து விலகுவதா சுந்தர் சி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். இதனால் இந்த காம்போவிற்காக காத்திருப்பில் இருந்த ரசிகர்கள் பேரதிர்ச்சி அடைந்தாங்க. இந்நிலையில் சுந்தர் சி எடுத்த முடிவு குறித்து சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அதன்படி சுந்தர் சி சொன்ன கதையை கேட்டு பிடிக்கவில்லை என்று ரஜினி கூறினாராம். இதனையடுத்து அவர் தலைவர் 173 படத்திலிருந்து விலகுவதாக முடிவு எடுத்ததாகவும் தொடர்ந்து ரஜினி கமலுக்கே இது தெரியாது அவர் அறிக்கை வெளியிட்டதாகவும் செய்திகள் வெளியானது. இந்த தகவல் ரசிகர்களிடையில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையில் சுந்தர் சி அறிக்கையை வெளியிட்ட சமயத்தில் கமல் டெல்லியில் இருந்தாராம். அப்போது அவரிடம் ஃபோனில் பேசிய ரஜினி, விடுங்க பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று கமலுக்கு ஆறுதல் சொன்னாராம். இதனால் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் கண்டிப்பாக தலைவர் 173 படம் உருவாகும் என உறுதியாயிருக்கு. சீக்கிரமே யாராவது ஒரு இயக்குனரை படக்குழு தேர்வு செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையில் பேட்ட படத்திற்கு பின்பாக மீண்டும் ரஜினியை வைத்து படம் இயக்குவதற்காக காத்திருக்கும் கார்த்திக் சுப்புராஜ் தலைவர் 173 படத்திற்கான நல்ல சாய்ஸாக அமைவார் என ரசிகர்கள் கூறிட்டு வராங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கூடிய தொடர்ந்து நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2ல் நடிச்சிட்டு வராரு ரஜினி. கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தோட ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருது. கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியான பேன் இந்தியன் அளவில் சக்கை போட்ட ஜெயிலர் இமாலய வெற்றியை தொடர்ந்து தற்போது 2ஆம் பாகம் உருவாகிட்டு வருது. முதல் பாகத்தில் நடித்தவர்கள் அனைவருமே இந்த பாகத்திலையும் நடிக்கிறாங்க. மேலும் கண்டிப்பாக கூலி மிஸ் பண்ணிய 1000 கோடி வசூலை ஜெயிலர் 2 அள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் தலைவர் 173 படத்தை யார் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.